வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெயிலுக்கெல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது பீட்ரூட் ஜூஸ். ஆக்சுவலாக பீட்ரூட் ஜூஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, ஒன்று பீட்ரூட், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தண்டு, இஞ்சி, லெமன். நிறைய பேர் தேன் அப்புறம் சர்க்கரை இதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன் கேட்டோன்னா, உங்களுக்கு தேன்லாம் போட்டால் ரியலாக இருக்க அந்த டேஸ்ட் உங்களுக்கு மாறி உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் அந்த டேஸ்ட் இனிப்பு தன்மை வந்துடும். அதனால தான் உங்களுக்கு வேண்டாம் சொல்கிறேன். இதோட இந்த நன்னாரி சர்பத்து சிறப்பை வச்சு எப்படி ஒரு ட்ரிங்க் பண்ணுறதா பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக பண்ணுற அந்த மெத்தட் இல்லாமல் இன்றைக்கி இந்த எல்லையெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். அந்தளவுக்கு ஒரு அல்டிமேட்டான சூப்பரான ட்ரிங்க் தான் அது. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பீட்ரூட் 1/2 கிலோ, கொத்தமல்லி தண்டு தேவையான அளவு, இஞ்சி 20 கிராம், எலுமிச்சப்பழம் 1 நம்பர். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். பீட்ரூட் ஜூஸ் சொன்ன உடனே இந்த 4 மெயின் இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வீட்டில் பண்ணும்போது வெறும் பீட்ரூட்டை பிளெண்ட் பண்ணிவிட்டு அதில் இஞ்சி போடுவாங்க, சில பேர் லெமன் போடுவாங்க, அதுக்கப்புறம் ஹனி போடுவாங்க. ஹனிலாம் போடவே வேண்டியதில்லை. ஏங்கிட்டனா பீட்ரூட்டில் இனிப்பு தன்மை உள்ள ஒரு காய் தான். அதனால் நம்ம பீட்ரூட்டை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லி தண்டு. இந்த கொத்தமல்லி தண்டு ஒரு கைப்பிடி அளவு சொல்லலாம். அதில் 2 இன்ச்சுக்கு ஒரு 30லேருந்து 40 நம்பர் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீட்ரூட் ஜூஸ் நீங்கள் சாப்பிடும்போது லைட்டாக ஒரு காரத்தன்மை கிடைக்கும். அதனால தான் இஞ்சி இதில் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மிக்ஸி ஜாரில் இந்த பீட்ரூட், கொத்தமல்லி தண்டு, இஞ்சி, லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் ஒரு லெமன் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதிகமான லெமன் வேண்டாம். அதுக்கு பிறகு இதில் எந்த அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, 300லேருந்து 400 ml அளவுக்கு தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். இந்த பீட்ரூட் ஜூஸ் நல்ல ஒரு ஈல்டு வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஜூஸ் நல்லா கிடைக்கும். அதே டைமில் தண்ணி அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். நான் சொன்ன குவான்டிட்டிக்கு கரெக்டாக தண்ணி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். ரெடி பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி ஸ்டெயின் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், அது என்ன கேட்டிங்கன்னா, இந்த பீட்ரூட் ஜூஸ் ரெடி பண்ணி முடிச்ச பிறகு சில பேர் ஐஸ் போடுவாங்க. கண்டிப்பாக ஐஸ் போட்டு குடிக்க வேண்டாம், அப்படியே குடிங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பலன் கிடைக்கும். அதாவது நம்ம ஆல்ரெடி தண்ணி ஊற்றிருக்கோம், திருப்பியும் ஐஸ் போட்டினா உங்களுக்கு டைலூட் ஆகும். அதனால் ஐஸ் போடாமல் அப்படியே குடிங்கன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த பீட்ரூட் ஜூஸ் எதுக்காக சாப்பிட்றான்னு கேட்டிங்கன்னா, பிளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கும். அதனால் பீட்ரூட் ஜூஸ் சாப்பிட்றது. அது மட்டும் இல்லை, இது டெய்லியும் சாப்பிட வேண்டாம். வாரத்தில் 2 நாள்லேருந்து 3 நாள் நீங்கள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த பீட்ரூட் ஜூஸ் எப்படி பண்ணு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்னாரி சர்பத் 60 ml, தேங்காய் வழுக்கை 2 டேபிள் ஸ்பூன், இளநீர் 100 ml, லெமன் 2லேருந்து 3 நம்பர் மீடியம் சைஸ், சப்ஜா சீட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், அதாவது பேசில் சீட்ஸ். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த நன்னாரி சர்பத் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த சப்ஜா சீட்ஸ் இதை தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வைக்கிறதுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் டைம் எடுக்கும். ரொம்ப நாளாக டைம் எடுக்காது. நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற மிக்சரில் ரெடி பண்ணினா ஈஸியாக ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா பூரி வந்திருக்கும். இந்த இளநீர் வாங்கும்போது வழுக்கையாக இருக்கணும். நீங்கள் முத்தல் தேங்காய் தண்ணியோடு வாங்கக்கூடாது. இந்த மாதிரி வழுக்க அதுக்கப்புறம் தண்ணியோடு வேணும்னு கேட்டிங்கன்னா இனிப்பு தன்மை இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல வகை இருக்குது. நீங்கள் கடையில் வாங்கும்போது கேட்டு வாங்கலாம். இப்போ இந்த காயை கட் பண்ணி முடித்த பிறகு உள்ளே இருக்க அந்த இளநீரை தனியாக எடுத்துடுறோம். அதே மாதிரி இந்த வழுக்கையும் நல்லா பீல் பண்ணி எடுத்துருங்க.
இந்த வழுக்கையை நல்லா சுரண்டி எடுக்கும்போது உள்ளே இருக்க ஸ்கின்னை விட்டுட்டு வெறும் வழுக்கை மட்டும் எடுங்க. அப்படிலாம் கசப்பு தன்மை வரும். அதனால சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த இளநீரை ஊற்றுறோம். அதுக்கப்புறம் நன்னாரி சர்பத். நன்னாரி சர்பத் நான் எப்போவுமே சொல்கிறது, நல்ல குவாலிட்டியான நன்னாரி சர்பத் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் வீட்லேயே ஹோம்மேடாக ரெடி பண்ணி வச்சுருக்க நன்னாரி சர்பத் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு பிறகு ஊற வச்ச சப்ஜா சீட்ஸும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வழுக்கை தான் யூஸ் பண்ணணும். இந்த தேங்காய் முத்தினா தேங்காய் வந்தால் கண்டிப்பாக டேஸ்ட்டு கொடுக்காது. அதனால தான் வழுக்கையாக யூஸ் பண்ண சொல்கிறேன். அதுக்கு பிறகு லெமன் ஜூஸ். இந்த லெமன் ஜூஸ் 2-3 மீடியமான சைஸில் எடுத்து நல்லா பழத்தை புழிஞ்சு விடுங்க. அதாவது ஒரு 30 ml அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ண ஒரு சூப்பரான நன்னாரி சர்பத் ரெடி. இந்த நன்னாரி சர்பத்தை நீங்கள் டேரெக்டாக ஃப்ரிட்ஜில் வச்சும் அப்படியே சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2 ஐஸ் கியூப்ஸ் போட்ட பிறகு இந்த சப்ஜா சீட்ஸ் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த நன்னாரி சர்பத்தும் இதில் ஊற்றி அப்படியே சர்வ் பண்ண ஒரு சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் நன்னாரி சர்பத் ரெடி.